வணக்கம். பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை. நவமி திதி காலையில் 11:15 வரைக்கும் இருக்குது. அப்புறம் தசமி திதி வந்துடுது. அனுச நட்சத்திரம் இருக்குது. அப்புறம் கேட்டை வந்துடுது. எந்த நேரத்தில் அனுஷம் அப்படின்னா 2 பஞ்சாங்கம் இருக்குது. வாக்கியம், திருக்கணிதம். உங்கள் சௌரியப்படி பண்ணலாம். நீங்கள் நாங்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுறோம். இந்த புதன் வியாழன் 2 நாளுமே, அதாவது பிப்ரவரி 11 பிப்ரவரி 12 2 நாளுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லி இருக்கிறோம், பயன்படுத்திக்கோங்க. அது சாஸ்திரப்படி சரிதான், ஒன்றும் தப்பில்லை. இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, புதன் வியாழன் பகல் 3:45 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம். 4 மணியிலிருந்து பரவாயில்ல வியாழக்கிழமை. அப்போ புதன்கிழமை முழுக்க வியாழக்கிழமை சாயந்தரம் 4 மணி வரைக்கும் மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது. அஸ்வினி பரணி கிருத்திகை 1க்கு. ஆமா, பகல் முடிஞ்சு வியாழக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு அப்புறம் பரவாயில்ல. ராத்திரி தூங்க போற வரைக்கும் அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. பரிகாரம் பண்ணினால் அது வரைக்கும், அதாவது வியாழக்கிழமை சாயந்தரம் 6 மணி வரைக்கும் புதன்கிழமையும் அனுகூலமான எண் திசை நேரம் 3 நட்சத்திரத்துக்கும் இல்லை இல்லை இல்லை. ஜாக்கிரதை, மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது. வழிபாடு முக்கியம். எங்களை கேட்டா இந்த வியாழக்கிழமை ரிஸ்க் எடுக்க வேணாம், அவ்வளோதான். ரொட்டீன் வழக்கமான வேலைகளை 2 நாளும் பண்ணிடுங்க. வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலாம், முடியுங்க மேட்ரு. மாசி பிறகுது, அன்னைக்கு பேசிக்கலாம். 2 நாளும் புதன் வியாழன் 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் அழகனே போற்றி, அறிஞனே போற்றி. யாரு? புதன். அழகனும் அவன் தான், அறிஞனும் அவன் தான். 9 கிரகங்கள்ல. ஓம் நாரதரே போற்றி, நந்தகமே போற்றி. இந்த மந்திரங்களும் சொல்லணும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் கோயில்ல இருந்து ஒரு 1/4 மணி நேரம் படிக்கணும். குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு பச்சை பயிறு வேக வச்சது கொடுக்கலாம், சுண்டல் வேக வச்சது கொடுக்கலாம், வாங்கி கொடுக்கலாம், காசா கொடுக்கலாம். காக்கைக்கும் சுண்டல் கொடுத்துருங்க, காசா கொடுக்காது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோ. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா போக மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. ஆமா, 2 நாளும் செய்யணும். ரிஷபராசிக்கார நேயர்களே, புதன்கிழமை சூப்பர். உங்க பிறவி பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை, எதிரிகளுக்கு உதவி செய்யற மனோபாவம் ஜெயிக்கும். 3 நட்சத்திரத்துக்கு வெற்றி, உயர்வு. அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை. வியாழக்கிழமை பகல் 12 மணியிலிருந்து சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு ஆரம்பிக்குது. 3 நட்சத்திரத்துக்கும் ரோகிணி, மிருகசீரிடம், கிருத்திகை. ஜாக்கிரதை. வியாழக்கிழமை பகல் 12 மணி வரைக்கும் சூப்பரா சார்? கிடையாது, பரவாயில்ல. அனுகூலமான எண் 2 தெற்கு மஞ்சள். வியாழக்கிழமை பகல் 12 மணி வரைக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா. அதுக்கப்புறம் சந்திராஷ்டமம். ஜாக்கிரதை, மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது. கவனம் கவனம் கவனம். அனுகூலமான எண் திசை நேரம் 3 நட்சத்திரத்துக்கும் இல்லை. அப்போ புதன்கிழமை நல்லா இருக்கு. எங்களை கேட்டால் வியாழக்கிழமை ரிஸ்க் எடுக்க வேணாம், ஜாக்கிரதை. வியாழன் வெள்ளி சனி 3 நாளுமே கவனம். சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு 3 நட்சத்திரத்துக்கு இருக்கும். சார் ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரம் சார், நாங்கள் அதை ஒத்துக்கல, அவ்வளோதான். புதன்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போடணும். ஓம் புதனே போற்றி, புரூரவசே போற்றி, புலஸ்தியரே போற்றி. புரூரவஸ் புதனோட பையன், புலஸ்தியர் மகாமுனிவர். இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுக்குள்ள சொல்லுங்க. விநாயக பெருமானுக்கு கோயிலில் ஒரு தீபம் போட்டுருங்க. ஏழைகளுக்கு பசி ஆத்துங்க. காக்கைக்கும் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணுங்க, அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும், உறுதி. வியாழக்கிழமை நீங்க காலையில சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் மனசு சங்கடமா இருக்கிறப்ப சொல்லி பார்க்கணும், நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஓம் தாராதேவியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தர்ஷனே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா இருக்கு. 1/4 மணி நேரமாவது கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு, காக்கைக்கு குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க, தோக மாட்டீங்க, கெட்டது நடக்காது. வியாழக்கிழமை இதை செய்யணும். ஆமா, குரு உதவியா இருக்கிறார், நாங்க மறுக்கல. மே 2வது வாரம் வரைக்கும் குரு உதவியாக இருக்கிறார். ஆனால் சந்திரன் இன்னைக்கு உதவியாக இல்லை என்பதுதான் உண்மை. அதுக்குதான் பரிகாரம். மிதுன ராசிக்கார நேயர்களை, புதன்கிழமை சூப்பர். வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாள். உங்க பிறைபலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. வியாழக்கிழமை சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம், நிதானம் முக்கியம்.
பொறுமை முக்கியம், ஜாக்கிரதை, தேவையற்ற பேச்சு இருக்கிறது. அனுகூலமான எண் 2 வடக்கு மஞ்சள், பரிகாரம் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. புதன்கிழமை உங்க ராசிக்கு தலைவர், அவருக்குரிய கிழமை. அதனால சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சன்னதியில ஒரு தீபம் ஏத்துங்க, அல்லது எரியிற தீபத்துல எண்ணெய் சேர்த்துங்க. ஓம் சௌமியனே போற்றி, சங்கரனே போற்றி, சதுரனே போற்றி, சரத்வானே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க, அதிர்ஷ்டம் அதிகமாகியே தீரும், உறுதி. வியாழக்கிழமை குரு ராசிலேயே உட்கார்ந்து இருக்கிறார், அதனால அது ஒரு காரணம். அதனால சில வழிபாடுகளை கூடுதலா செய்யணும். ஓம் தேவகுருவே போற்றி, தெய்வானையே போற்றி, திரௌபதியே போற்றி, துரோணரே போற்றி. இந்த மந்திரம் சொல்லிட்டே இருக்கணும். திருவாசகம் படிச்சு பார்க்கணும். ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்தணும். இதெல்லாம் பண்ணுங்க, கெட்டது நடக்காது, தோல்வி வராது, உறுதி. கடகராசிக்கார நேயர்களை 2 நாளும் பூசம் ஆயில்யம் புனர்பூசம் 4 சூப்பர். வெற்றி, உயர்வு, நிம்மதி, சந்தோஷம், பிறவி பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும், பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. குரு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வியாழக்கிழமையில குருவுக்கு பரிகாரம் பண்ணணும் சொல்றோம், பயன்படுத்திக்கோ. உங்க மேல ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு, அதனால 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சொல்லிதான் ஆகணும். ஓம் திருவெண்காடே போற்றி, திட்டையே போற்றி, ஆலங்குடியே போற்றி, அழகனே போற்றி. ஆலங்குடியும் திட்டையும் குரு பகவானுக்கான கோயில் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கு. அழகன் புதன், திருவெண்காடு புதன் சிவனை வழிபட்ட இடம் மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கு. மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க. சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற புத்தகம் ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் படிச்சு பாருங்க, நல்லது. உங்க மேல இருக்கிற பொறாமை இல்லாம போகும். ஏழைகளுக்கு பசியாத்துங்க, காக்கைக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. சிம்ம ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள். 2 நாளுமே சூப்பர். வெற்றி, உயர்வு, நிம்மதி, சந்தோஷம், பிறவி பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், பிரமாதம். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு, புதன் 2, 1 வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம், வியாழன். உங்க மேல ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு, அதனால 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சொல்லிதான் ஆகணும். ஓம் திருவெண்காடே போற்றி, திட்டையே போற்றி, ஆலங்குடியே போற்றி, அழகனே போற்றி. ஆலங்குடியும் திட்டையும் குரு பகவானுக்கான கோயில் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கு. அழகன் புதன், திருவெண்காடு புதன் சிவனை வழிபட்ட இடம் மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கு. மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க. சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற புத்தகம் ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் படிச்சு பாருங்க, நல்லது. உங்க மேல இருக்கிற பொறாமை இல்லாம போகும். ஏழைகளுக்கு பசியாத்துங்க, காக்கைக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. கன்னிராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பா இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம், பொறுமை. 3 நட்சத்திரத்துக்கும் தேவையற்ற வம்பு வழக்கு இருக்கு. குரு பகவான் உங்களுக்கு உதவியா இல்லை, 10ஆம் இடத்துல இருக்கிறார். ஆமா, எனவே எல்லாத்துக்கும் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். பண விஷயத்துல கவனமா இருங்க. இரக்கமுள்ள மனசுக்காரன் நீங்க, ஏமாந்துராதீங்க. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை புதன், 3 தெற்கு மஞ்சள், வியாழன். 2 நாளும் புதன் வியாழன் 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் அழகனே போற்றி, அறிஞனே போற்றி. யாரு? புதன். அழகனும் அவன் தான், அறிஞனும் அவன் தான். 9 கிரகங்கள்ல. ஓம் நாரதரே போற்றி, நந்தகமே போற்றி. இந்த மந்திரங்களும் சொல்லணும். பாலகுமார் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் கோயில்ல இருந்து ஒரு 1/4 மணி நேரம் படிக்கணும். குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு பச்சை பயிறு வேக வச்சது கொடுக்கலாம், சுண்டல் வேக வச்சது கொடுக்கலாம், வாங்கி கொடுக்கலாம், காசா கொடுக்கலாம். காக்கைக்கும் சுண்டல் கொடுத்துருங்க, காசா கொடுக்காது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோ. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா போக மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. ஆமா, 2 நாளும் செய்யணும். துலா ராசிக்காரனே 2 நாளுமே சூப்பர், பிரமாதம், கலகுறீங்க, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும், வாழ்க்கை வளமாகும், முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு உண்டு, வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, எதிரிகளும் உதவி செய்கிறாங்க, நல்ல நாள். குருவும் உதவியாக இருக்கிறார். மே மாதம் 2ஆம் வாரம் வரைக்கும் குரு பகவானுடைய கருணை இருக்கு, நல்லது. வக்கரமாக இருந்தாலும் உதவி இருக்கு, சூப்பர். அனுகூலமான எண் 3, 7 தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு, புதன் 2, 1 கிழக்கு மேற்கு, வெள்ளை மஞ்சள், வியாழன். உங்க மேல ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு, அதனால 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சொல்லிதான் ஆகணும்.
ஓம் திருவெண்காடே போற்றி, திட்டையே போற்றி, ஆலங்குடியே போற்றி, அழகனே போற்றி. ஆலங்குடியும் திட்டையும் குரு பகவானுக்கான கோயில் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கு. அழகன் புதன், திருவெண்காடு புதன் சிவனை வழிபட்ட இடம் மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கு. மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க. சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற புத்தகம் ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் படிச்சு பாருங்க, நல்லது. உங்க மேல இருக்கிற பொறாமை இல்லாம போகும். ஏழைகளுக்கு பசியாத்துங்க, காக்கைக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, புதன் வியாழன் 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். நிதானம், பொறுமை. அவசரப்படுவீங்க, சுறுசுறுப்புன்னு நினச்சிக்குவீங்க. பட் அவசரப்பட்டு தோற்று போயிட்டோங்கிறது அப்புறம் தான் தெரியும். முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்கு பரிகாரம் பண்ணிக்கணும். எனவே 2 நாளுமே சிறப்பாக இல்லை. குருவும் வேற உங்களுக்கு இப்போ உதவியாக இல்லை. மே மாதம் வரைக்கும், மே மாதம் நடுவில் வரைக்கும் மொத்தத்தில் 2 நாளுமே நிதானமும் பொறுமையும் முக்கியங்கிறது தான் கருத்து. அனுகூலமான எண் 2 தெற்கு பச்சை புதன், 7 வடக்கு மஞ்சள் வியாழன். 2 நாளும் புதன் வியாழன் 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் அழகனே போற்றி, அறிஞனே போற்றி. யாரு? புதன். அழகனும் அவன் தான், அறிஞனும் அவன் தான். 9 கிரகங்கள்ல. ஓம் நாரதரே போற்றி, நந்தகமே போற்றி. இந்த மந்திரங்களும் சொல்லணும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் கோயில்ல இருந்து ஒரு 1/4 மணி நேரம் படிக்கணும். குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு பச்சை பயிறு வேக வச்சது கொடுக்கலாம், சுண்டல் வேக வச்சது கொடுக்கலாம், வாங்கி கொடுக்கலாம், காசா கொடுக்கலாம். காக்கைக்கும் சுண்டல் கொடுத்துருங்க, காசா கொடுக்காது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோ. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோக மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. ஆமா, 2 நாளும் செய்யணும். தனுசு ராசிக்கார நேயர்களே, புதன்கிழமை சூப்பர். வெற்றி, உயர்வு, சந்தோஷம் நல்லா இருக்குது. பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானமெல்லாம் ஜெயிக்கும். கோபம் கிடையாது. சந்தோஷமா இருக்கீங்க. அனுகூலமான எண் 3 6 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை. வியாழக்கிழமை சிறப்பா இல்லை. குருவும் உங்களுக்கு உதவி செய்கிறார். நாங்கள் மறுக்கல, மே மாதம் வரைக்கும், 2வது வாரம் வரைக்கும். ஆனால் சந்திரன் உதவியா இல்லை. மனசு குழப்பமா இருக்கு, கோபம் வருது. நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை. பரிகாரம் பண்ணணும். புதன்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போடணும். ஓம் புதனே போற்றி, புரூரவசே போற்றி, புலஸ்தியரே போற்றி. புரூரவஸ் புதனோட பையன், புலஸ்தியர் மகாமுனிவர். இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுக்குள்ள சொல்லுங்க. விநாயக பெருமானுக்கு கோயிலில் ஒரு தீபம் போட்டுருங்க. ஏழைகளுக்கு பசி ஆத்துங்க, காக்கைக்கும். குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணுங்க. அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும், உறுதி. வியாழக்கிழமை நீங்க காலையில சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் மனசு சங்கடமா இருக்கிறப்ப சொல்லி பார்க்கணும். நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஓம் தாராதேவியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தர்ஷனே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா இருக்கு. 1/4 மணி நேரமாவது கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு, காக்கைக்கு குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க, தோக மாட்டீங்க, கெட்டது நடக்காது. வியாழக்கிழமை இதை செய்யணும். ஆமா, குரு உதவியா இருக்கிறார், நாங்க மறுக்கல. மே 2வது வாரம் வரைக்கும் குரு உதவியாக இருக்கிறார். ஆனால் சந்திரன் இன்னைக்கு உதவியாக இல்லை என்பதுதான் உண்மை. அதுக்குதான் பரிகாரம். மகர ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர். புதன் வியாழன் 2 நாளுமே வெற்றி, உயர்வு, நிம்மதி, சந்தோஷமாக இருக்கும். பிரமாதமான வாழ்க்கை, நலக கட்டாயம் இருக்கும். கலகுறீங்க, சந்தோஷம், பிரமாதம். குருதான் உதவியா இல்லை, பார்த்துக்கலாம், பரிகாரம் பண்ணிடலாம். அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு புதன், 2 1 தெற்கு கிழக்கு வெள்ளை மஞ்சள் வியாழன். உங்க மேல ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. அதனால 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சொல்லிதான் ஆகணும். ஓம் திருவெண்காடே போற்றி, திட்டையே போற்றி, ஆலங்குடியே போற்றி, அழகனே போற்றி. ஆலங்குடியும் திட்டையும் குரு பகவானுக்கான கோயில் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கு. அழகன் புதன், திருவெண்காடு புதன் சிவனை வழிபட்ட இடம் மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கு. மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க. சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற புத்தகம் ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் படிச்சு பாருங்க, நல்லது. உங்க மேல இருக்கிற பொறாமை இல்லாம போகும். ஏழைகளுக்கு பசியாத்துங்க, காக்கைக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. கும்பராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. 2 நாளுமே பதட்டம், கோபம், வெத்து கெத்து, அல்லட்டல், தேவையற்ற பேச்சு. உங்களுடைய பிறவி பலவீனம், பேச்சுல சிரமம்.
தேவையற்ற பேச்சு. அதனால பொறுமை. அனுகூலமான எண் 3 வடக்கு பச்சை புதன், 2 தெற்கு மஞ்சள் வியாழன். 2 நாளும் புதன் வியாழன் 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் அழகனே போற்றி, அறிஞனே போற்றி. யாரு? புதன். அழகனும் அவன் தான், அறிஞனும் அவன் தான். 9 கிரகங்கள்ல. ஓம் நாரதரே போற்றி, நந்தகமே போற்றி. இந்த மந்திரங்களும் சொல்லணும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் கோயில்ல இருந்து ஒரு 1/4 மணி நேரம் படிக்கணும். குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு பச்சை பயிறு வேக வச்சது கொடுக்கலாம், சுண்டல் வேக வச்சது கொடுக்கலாம், வாங்கி கொடுக்கலாம், காசா கொடுக்கலாம். காக்கைக்கும் சுண்டல் கொடுத்துருங்க, காசா கொடுக்காது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோ. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா போக மாட்டீங்க, கெட்டது நடக்காது உறுதி. ஆமா, 2 நாளும் செய்யணும். மீனராசிக்காரனே 2 நாளுமே சூப்பர், பிரமாதம், கலக்குறீங்க. புதன் வியாழன் 2 நாளுமே வெற்றி, உயர்வு, நிம்மதி, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். கலக்குறீங்க, நல்லா இருக்குது, வாழ்க்கை வளமாகும். குரு விரைவில் மே மாசத்திலிருந்து ஏகப்பட்ட உதவிகளை செய்ய இருக்கிறார். அது வரைக்கும் பரவாயில்ல. மொத்தத்தில் 2 நாளும் சூப்பர். அனுகூலமான எண் 3 6 தெற்கு கிழக்கு பச்சை மஞ்சள் புதன், 2 1 வடக்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் வியாழன். உங்க மேல ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. அதனால 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சொல்லிதான் ஆகணும். ஓம் திருவெண்காடே போற்றி, திட்டையே போற்றி, ஆலங்குடியே போற்றி, அழகனே போற்றி. ஆலங்குடியும் திட்டையும் குரு பகவானுக்கான கோயில் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கு. அழகன் புதன், திருவெண்காடு புதன் சிவனை வழிபட்ட இடம் மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கு. மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க. சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற புத்தகம் ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம், படிச்சு பாருங்க, நல்லது. உங்க மேல இருக்கிற பொறாமை இல்லாம போகும். ஏழைகளுக்கு பசியாத்துங்க, காக்கைக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. நேயர்களே 2 நாளைக்கு சேர்த்தி சொல்லியிருக்கோம். புதன் வியாழன் 2 நாளும் சேர்த்தி சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.